கப்பல் விபத்தால் தென்கடலோர மாவட்ட கடற்கரையில் ஒதுங்கும் பிளாஸ்டிக் துகள்களை அகற்றுவது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் கார்த்திகேயன். கார்த்திக், வணக்கம். என்ன மாதிரியான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது? முழு விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். கடந்த 24ஆம் தேதி வங்கக்கடலில் ஏற்பட்ட கப்பல் விபத்து காரணமாக கண்டெய்னர்கள் பாதிக்கப்பட்டு அந்த கண்டெய்னர்கள் கடலில் மூழ்கி இருக்கிறது. இதன் காரணமாக கண்டெய்னரில் இருந்த அந்த எரிபொருட்கள் மற்றும் பிளாஸ்டிக் துகள்கள் அதிகமாக கடலில் கலந்திருக்கிறது. இதன் காரணமாக கன்னியாகுமரி மற்றும் கேரளாவை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் தமிழகத்தை பொறுத்தவரை கன்னியாகுமரியில் அதிகமாக அந்த கடலோர பகுதிகளில் அதிக அளவில் எண்ணெய் படலங்கள் காணப்படுகிறது. இதன் காரணமாக மீனவர்கள் கடலுக்கு செல்ல முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் முதலமைச்சர் தலைமையில் ஒரு அவசர ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றிருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் குறிப்பாக கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் ஆகிய மாவட்ட ஆட்சியர்களுடன் ஒரு காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். இந்த ஆலோசனையில் அங்கு இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் படலங்களை பாதுகாப்பான முறையில் எவ்வாறு அப்புறப்படுத்துவது என்பது தொடர்பாக விரிவாக ஆலோசிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் அங்கு இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு பல்வேறு அவர்களுக்கு ஆலோசனைகள் வழங்கி அவர்களை பாதுகாப்பான முறையில் கடலுக்கு செல்வதற்கான அறிவுறுத்தல் வழங்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர்களுக்கு அறிவுரையானது வழங்கப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக அந்த எண்ணெய் படலங்களை நேரடியாக கையில் தொட வேண்டாம், அதை பாதுகாப்பான முறையில் அப்புறப்படுத்துவதற்கான பணிகளை அரசு மேற்கொண்டிருக்கிறது. அதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் முதலமைச்சர் அவர்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் விரிவாக ஆலோசித்திருக்கிறார். அதே நேரத்தில் முழுவதுமாக அந்த எண்ணெய் படலங்களை அப்புறப்படுத்திவிட்டு மீனவர்களுக்கு பாதுகாப்பான அங்கு ஒரு சூழலை ஏற்படுத்துவதற்கான அனைத்து பணிகளையும் அரசு அதிகாரிகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி கார்த்தி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.